அந்த பையனோட அப்பா தான் பையனுக்கு எவ்வளவு அழகா ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தராரு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மரத்தை பாக்குறாங்க. அந்த மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு தாகம் ரொம்ப எடுக்க ஆரம்பிக்குது. தான் பையன் கிட்ட வந்து பக்கத்துல இருக்க ஏரியில இருந்து தண்ணி கொண்டு வர சொல்லி தான் பையன் கிட்ட சொல்றாரு. அந்த பையனும் குளத்துக்கிட்ட சீக்கிரமாவே ரீச் பண்ணிடுறான். அங்க இருக்கிற மக்கள் துணியை துவைக்கிறதும் இன்னொரு பக்கம் அந்த ஏரியை ஒரு மாட்டு வண்டி கிராஸ் பண்றதை இந்த பையன் பாக்குறான். இதனால அந்த தண்ணி ரொம்ப கலங்களாவும் மண்ணோட இருக்கிறத அந்த பார்த்துட்டு ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த தண்ணியை உங்களால குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்க நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றான். அவங்க அப்பா கோவப்படாம இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பையனை எழுப்பி இப்போ போய் அந்த ஏரியில இருக்க தண்ணியை கொண்டு வர சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ போய் அந்த பையன் ஏரியை பாக்குறான். அந்த ஏரி தண்ணியில இருக்க மண் எல்லாமே கீழே இறங்கி அந்த தண்ணி சுத்தமாயிடுது. இப்போ அந்த தண்ணியை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அந்த தண்ணியை வாங்கிக்கிட்டு அவங்க அப்பா சொன்னது என்னன்னு தெரியுமா? நீ எந்த வேலையும் பார்க்காம அந்த ஏரிக்கு கொஞ்சம் டைம் கொடுத்ததுனால அந்த தண்ணி சுத்தமாயிட்டு நம்ம குடிக்கிற மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி தான் நம்ம மனசும் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் போது நம்ம மனசுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா அதுவும் சரியாயிடும். மனசு சுத்தமா இருந்தா மட்டும் தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு.